என் செல்ல குழந்தையே, மங்கள செவ்வாயினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தைக்கு மங்கள வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக உன் வராகியானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நிச்சயமாக என்னை நீ தொட்டு உள்ளே அழைப்பாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த மங்கள நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாகத்தான் இருக்கப் போகின்றது. என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் இந்த தாயானவள் என்னுடைய துணையும் நாடுகின்றதல்லவா? அந்த துணையை நிச்சயமாக அம்மா உனக்கு உறுதியாக கொடுக்கின்றேன். முதலில் என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று அதிகமாக இருக்கும் போது அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் கெடுக்கும் விதமாக உன் தாயானவள் நான் நடந்து கொள்ள மாட்டேன். என் பிள்ளையே, இப்போது யாரையும் அத்தனை சுலபமாக மன்னித்து விட முடியாதல்லவா? யார் ஒருவர் தாம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றாரோ அவர் கேட்கும் வரை மன்னிப்பு தான் அவரை மன்னிக்கின்றது தவிர அவருக்கு எளிதில் நிற்பவர் அவரை மன்னிப்பது கிடையாது. என் தங்கமே, அதனால் எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு முன்பாக சற்று யோசிக்க வேண்டும். நாம் ஒரு தவறு செய்துவிடலாம், அதன் பிறகு மன்னிப்பு என்ற வார்த்தையை என் பிள்ளை எளிதாக கேட்டுவிடலாம் என்று நினைக்க கூடாது. ஒருவரின் உணர்வு என் பிள்ளை எப்போதும் விளையாடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய மனதிற்குள் எல்லா விஷயங்கள் தோன்றுகிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அடுத்தவரினுடைய மனதில் என் பிள்ளை நீ இருக்கின்ற எண்ணங்களை பற்றி சிறுதுளி அளவு கூட சிந்திக்காமல் வார்த்தைகளை உதறிவிட்டு சென்று விடக்கூடாது. உன்னுடைய செயல்களினால் என் பிள்ளை நீ அவர்களின் மனதை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. இன்று இந்த நாளில் என் பிள்ளை இந்த உத்திரவாதத்தினை மட்டும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்துக்கொள். யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அதிலும் என் பிள்ளை குறிப்பாக யார் நம் மீது உண்மையான அன்பும் உண்மையான அக்கறையும் அவர்களுக்கு எந்த விதமான மன கஷ்டத்தையும் கொடுத்து விடக்கூடாது என்று என் பிள்ளை ஒரு விஷயம் உனக்கு இன்று நான் சொல்கின்றேன். அதை நீ தெளிவாக புரிந்து கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை எப்படி வழி நடத்துவது என்று நீ என்னிடம் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இப்போது அமர்ந்திருக்கின்ற உன்னுடைய அறை நன்றாக இருக்க வேண்டும். உன் அறையை நீ சுற்றி பார். எல்லா பதிலுமே உன் வாழ்க்கைக்கு தேவையானது அங்கே உனக்கு கிடைத்துவிடும் அல்லவா? உன்னுடைய இல்லத்தின் மேற்கூரை உன்னிடத்தில் சொல்கிறது என்ன தெரியுமா? எண்ணங்களை உயர்வாக வைத்திரு என்று அங்கே சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த காத்தாடி உனக்கு சொல்கின்றது. என்னை மாதிரி எப்போதுமே என் குழந்தை குளிர்ச்சியாக உன்னுடைய மனதை லகுவாக வைத்திரு. உன்னுடைய அறையில் சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த கடிகாரம் சொன்னது என்ன தெரியுமா? நேரத்தை சரியாக மதிக்க வேண்டும் என்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அந்த நாள் காட்டி சொன்னது, என்னை மாதிரி உன்னையும் நீ தினமும் புதுப்பித்து கொண்டு இரு என்று. உன் கையில் இருக்கின்ற பணம் வைக்கின்ற பை சொன்னது, காலத்திற்காக சேமித்து வைத்துக்கொள் என்று. இல்லத்தில் இருக்கின்ற கண்ணாடி சொன்னது, உன்னை மட்டும் பார் என்று. எனக்கு சொல்கின்றது, என்னை மாதிரி அடுத்தவர் அவர் வாழ்க்கையில் நீயும் ஒளியேற்ற வேண்டும் என்று. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஜன்னல் சொல்கிறது, பரந்த மனப்பான்மையோடு இரு என்று. தரை சொல்கிறது, எப்போதும் கீழே பணிவாக இரு என்று. படிக்கட்டுகள் உன்னிடத்தில் சொல்கின்றது, வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒவ்வொரு படியிலும் ஏறும்போது கவனமாக அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று. இதுபோல என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கடைபிடித்து
வந்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீ உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் அல்லவா? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சொன்னது போல எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்தாலும் இந்த தன்னம்பிக்கை ஒன்று மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். உனக்கு அதிகமான நல்லது எல்லாம் உன்னை சுற்றி தானாகவே நடக்க தொடங்கிவிடும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, உனக்கான தன்னம்பிக்கை யாரிடம் சென்று என் பிள்ளை நீ தேடாதே. அது உனக்குள் இருப்பதை நீ மறந்து விடாதே. நீயே உனக்கு நம்பிக்கையை சொல்லி கொண்டிருக்காதே. சொல்லியும் கொண்டிருந்து ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சிறு சிறு விஷயங்கள் கூட இதுபோல் போன்ற வாழ்க்கை பாடங்களை உள்ளே நுழைத்துப்பார். நாம் எப்போதுமே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் ஒரு முறை சிந்தித்து பார். உன்னால் நேற்று நடந்து முடிந்ததை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளை நடக்கவிருப்பதை உன்னால் நிச்சயமாக சரி செய்ய முடியும் என்பதையும் தெளிவாக நீ மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் முடியும் வரை முயற்சிகளை செய்து கொண்டே இரு. நீ முடியும் வரை அல்லது நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்றுதான் என் குழந்தைக்கு நான் வற்புறுத்தி இருக்கிறேன். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொண்டாயானால் எந்த ஒரு ஏமாற்றங்களுமே உனக்கு இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ அதிகமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த வாழ்க்கை சூழல்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்போது நீ இந்த வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்போதெல்லாம் உனக்கு 1000 தடங்கள் வரதான் செய்யும். ஆனால் எல்லா தடங்களையும் தகர்த்தெறிந்துவிட்டு நீ வெற்றியை மட்டும் நீ தொட்டுவிட வேண்டும். எதையும் சாதிக்க விரும்புகின்ற உனக்கு நான் எப்போதுமே என் பிள்ளை நீ துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இந்த மங்கள நாளில் இந்த வராகி எப்போதுமே உன்னை சந்திக்கிறேன் என்றால் என் குழந்தை, முதலில் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை உணர்ந்து கொள். உழைப்பும் உண்மையாக இருக்கும் என் குழந்தை, உயர்வும் தானாகவே உன்னை தேடி வரும். தெய்வமும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் குழந்தையாக இருப்பதற்கு என்னாலுமே முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது சிலர் நினைக்கலாம். என் குழந்தை, நீ தெய்வத்திற்கு பிடித்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தவறான பாதைகளை ஒருபோதும் தேர்ந்தெடுக்க கூடாதல்லவா? நேர்மையான பாதையில் சென்று வெற்றியினை பெற வேண்டும் என்று என் குழந்தையே, இந்த நாளில் என் பிள்ளை நீ உன்னுடைய இல்லத்தில் மங்கள நிகழ்வொன்று நடப்பதற்கான அத்தனை நல்ல நேரத்தையும் உனக்கு நான் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று தொடங்கப் போகின்றது. இந்த நாளில் என் பிள்ளை நீ எல்லாம் உனக்கு நல்ல வெற்றியாக கிடைக்கப் போகின்றது. நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்க வேண்டும். வாழ்க்கையை நீ நினைத்ததை விட நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம், அதிகமான சந்தோஷங்கள் உன்னுடைய மனதில் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். மற்றவரின் வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை விட சந்தோஷமான வாழ்க்கை வேறு எங்கும் கிடைக்கவில்லை என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இது ஒன்றே இனி உன்னுடைய சந்தோஷத்திற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருக்க போகின்றது. எல்லோரும் அத்தனை சுலபமாக என் பிள்ளை நீ நினைத்த வாழ்க்கையை அடைய முடியாது. உனக்கு அது நிரந்தரமாக இருக்கும்போது என் தங்க பிள்ளை நினைத்ததை அடைய வேண்டும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த வாழ்க்கையை எத்தனை சந்தோஷத்தை தேட முடியுமோ அத்தனை சந்தோஷத்தை என் குழந்தை நீ தேடிக்கொண்டால் போதும். என்றுமே நீ மனநிறைவோடு என் பிள்ளை மன நிம்மதியோடு இருந்து விடுவாய். என்றென்றும் இந்த வராயினுடைய அன்பில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். இந்த விடியலானது என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது.
இந்த நல்ல நாளில் இந்த வராகி அம்மாவின் உனக்கு அருள் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எப்போதும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.